சிலர் விசுவாசம் குருடானது என்று சொல்லி நினைக்கிறார்கள். சொல்லுவாங்க பிளைண்ட் ஃபெய்த் அப்படின்னு சொல்லிட்டு. விசுவாசம் குருடானது கிடையாது. விசுவாசம் என்பதே உங்களுடைய சூழ்நிலையை கர்த்தருடைய வார்த்தையின் ஊடாக பார்ப்பதுதான் விசுவாசம். ஒருவேளை டாக்டர்ஸ் வந்துட்டு உங்க வியாதிக்கு மருந்து இல்லைன்னு சொல்லியிருக்கலாம், இதுக்கு மருந்தே கிடையாது, வாழ்நாள் எல்லாம் நீங்க இந்த வியாதியோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நீங்க அந்த வியாதியை மெடிக்கல் லிமிடேஷன்ஸ் மூலமாகவும் பார்க்கலாம், இல்ல கர்த்தருடைய வார்த்தையினூடாகவும் பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ உங்களுடைய சூழ்நிலையை, அந்த வியாதியை கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது. அப்போ விசுவாசம் என்பது குருடானது கிடையாது. குருட்டு விசுவாசம். எப்படி குருட்டு விசுவாசம்? நீங்க விசுவாசத்துல பார்க்கும்போது தான் ஆக்சுவலா பார்க்கவே செய்யறீங்க. விசுவாசம் குருடானது கிடையாது. இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க faith is taking a leap in the dark. விசுவாசங்கிறது அப்படியே இருட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிற மாதிரியா. எங்க இருந்துங்க கிடைச்சது இந்த வெளிப்பாடு? விசுவாசங்கிறது இருட்டுக்குள்ள காலடி எடுத்து வைப்பதே கிடையாது. விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதனால் உண்டாகிறது என்று சொல்லி பைபிள் சொல்லுது. அதே பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, உம்முடைய வார்த்தை என் கால்களுக்கு தீபம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்ப இது ரெண்டையும் ஒன்று சேர்த்தீங்க அப்படின்னு சொன்னா விசுவாசம் எப்படி வருது? கர்த்தருடைய வசனத்தை கேட்கறதுனால வருது. அதே கர்த்தருடைய வார்த்தையும் வசனமும் தான் உங்க பாதைக்கு என்னவா இருக்குது? தீபம். அப்படின்னா உங்க கால்களுக்கு தீபம் அப்படின்னா உங்க காலில் அது லைட்டை கொண்டு வருது, உங்க பாதையில வெளிச்சத்தை கொண்டு வருது அப்படின்னு சொன்னா விசுவாசத்துல நடக்கும் போதுதான் உங்க பாதையிலேயே லைட் எரியுது, உங்க காலில் லைட் வருது. அப்ப விசுவாசங்கிறது இருட்டுக்குள்ள குருட்டுத்தனமா கால் எடுத்து வைக்கிறது இல்ல. விசுவாசத்துல ஒரு மனுஷன் நடக்கும் பொழுதுதான் அவன் வெளிச்சத்திலேயே நடக்கிறான். So faith is never blind. Faith is not taking a leap into the dark. It is when actually you see in faith, you're actually seeing. And it is when you walk in faith, that's when you are walking in light. வேதாகமத்திலே எபிரேயர் 11வது அதிகாரத்தில் ஒரு பெரிய லாங் லிஸ்ட் ஆஃப் ஹீரோஸ் நம்ம பார்க்கிறோம். அதுல வந்துட்டு நாம் பிரமித்து வாயை பிளந்து அண்ணாந்து பார்த்து என்று சொல்லுகிற பெரிய பெரிய ஹீரோஸ் எல்லாம் அந்த லாங் லிஸ்ட்ல வர்றாங்க. ராட்சதனாகிய கோலியாத்தை கொன்று வீழ்த்திய தாவீது, கடலைய ரெண்டா பிளந்து நிறுத்திய மோசே ஐயா, விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம், கிதியோன், சாமுவேல், ஏனோக்கு, இப்படி பெரிய பெரிய வல்லமையான ஹீரோஸ நம்ம அந்த எபிரேயர் 11வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். இவங்க வாழ்க்கைகளில் எல்லாம் ஆண்டவர் இவர்களுடைய வாழ்க்கைகளிலும் பெரிய பலத்த அற்புதமான காரியங்களை செய்திருந்தார். அதே போல இவர்கள் மூலமாகவும் பலத்த அற்புதமான காரியங்களை செய்திருந்தார். Greater things happened through them and great things happened in them. அதனாலதான் அவங்க பெரிய ஹீரோஸ். கோலை தூக்கி குச்சியை தூக்கி பிடிச்சி கடலை பிளக்கிறது ஈஸியா? மெரினா பீச்சில் போய் ட்ரை பண்ணி பாருங்களேன், பார்க்கலாம். விசுவாசத்தில் இது செஞ்சிடாதீங்க, அப்புறம் அது பொழந்து நின்ற போது பீச்சுக்கு போறவங்களாம் ஷாக் ஆயிடுவாங்க. எங்க கோலை தூக்கி பிடிக்கிறார், கடல் ரெண்டா பிளந்து நிக்குது. ஆண்டவர் பலத்த காரியங்களை இந்த ஹீரோஸ் மூலமா செஞ்சிருந்தார். இப்ப இவங்க வாழ்க்கையெல்லாம் எடுத்து பார்த்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி, அப்படி என்னையா இவங்க வாழ்க்கையில் இருந்துச்சு, எதனால அவங்க மூலமா இப்படி பெரிய பெரிய வல்லமையான காரியம் நடந்துச்சு, எதனால இவங்களுக்குள்ள பெரிய காரியம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பார்த்தா இவங்க வாழ்க்கையில எல்லாம் நம்ம பொதுவாக பார்க்கிற ஒரு இன்கிரீடியன்ட் என்ன அப்படின்னு சொன்னா அது FAITH, ஃபெய்த் என்று சொல்லப்படுகிறதான விசுவாசம். Hallelujah. Thank you Jesus Christ. Do you know that God responds to faith? உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் விசுவாசத்துக்கு பிரதி உத்தரவு அளிக்கிறவர். இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அவர் ஜெபத்துக்கு பதில் அளிக்கிறவர்னு. ஷாக் ஆயிராதீங்க. ஆண்டவர் ஜெபத்துக்கு மாத்திரம் பதில் அளிக்கிறவர் அல்ல, அவர் ஆக்சுவலா விசுவாசத்துக்கு தான் பதில் அளிக்கிறார். இன்னைக்கு ஏன் நிறைய பேருக்கு ஜெபத்துக்கு பதிலே வர்றதில்லைன்னா, ஜெபம் மட்டும் தனியா லோன்லியா வாக்கிங் போய்கிட்டு இருக்கு, அது பாட்டுல தனியா போகுது.
போயிட்டு போனபடியே திரும்ப வருது, ஒரு பதிலும் வரல. என்னப்பா ஜெபம் எல்லாம் ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த ஜெபம் தனியா போயிருக்கு. ஜெபம் எப்பயுமே தனியா போக கூடாது. prayer needs always be accompanied with faith. அதனால தான் யாக்கோபு 5:15 சொல்லப்பட்டிருக்கிறது, prayer offered in faith will restore the sick. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்குமா. என்ன ஜெபம்? விசுவாசம் உள்ள ஜெபம். ஜெபம் தனியா இருக்க கூடாதுங்க. ஜெபம் எப்பயுமே கூட. ஜெபத்துக்குன்னு ஒரு பார்ட்னர் இருக்குன்னா விசுவாசம் தான். ஜெபம் மட்டும் தனியா போனா பிரதி உத்தரவு வராது, ரெஸ்பான்ஸ் வராது. ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் இருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? அவர் ஆக்சுவலா உங்க விசுவாசத்துக்கு தான் ரெஸ்பாண்ட் பண்றாரு. God loves faith. விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமாவே இருக்க முடியாதான். ஆண்டவரை பிரியப்படுத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஐயா பிரதர் சிஸ்டர், ஆண்டவரை பிரியப்படுத்துறதுக்கு ஒன்னு ஆண்டவர் உங்கள்ட்ட ஒன்ன பார்க்கணும், விசுவாசம். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜெபம் மட்டும் தனியா போயிட்டு இருக்கு. Your prayer is so lonely. Is your prayer accompanied with faith? ஆண்டவர் விசுவாசத்துக்கு தான் பதில் அளிக்கிறார். அதனாலதான் மார்க் 11:24 அந்த வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, when you pray believe that you will have and you will actually have it. நீங்க ஜெபிக்கும் பொழுது பெற்றுக்கொள்வோன்னு விசுவாசிங்கன்னா பெற்றுக்கொள்வீங்களா? அப்போ ஜெபம் மட்டும் எப்பயுமே தனியா இருக்க கூடாது. ஏன்னா ஆண்டவர் விசுவாசத்திற்கு தான் பிரதி உத்தரவு அளிக்கிறார். இந்த விசுவாசம் ஆண்டவருடைய வல்லமையை உங்க வாழ்க்கையில அனுபவிக்கிறதுக்கு அது வழி திறந்து விடுகிறது. Faith is what gives access to the power of God. ஆண்டவருடைய வல்லமை ரொம்ப பெருசு, அதை மெஷர் பண்ண முடியாது. ஆண்டவருடைய வல்லமையை அளக்க முடியாது. எனர்ஜியை மெஷர் பண்ணுவாங்க. பூமியில் அவ்வளோ எனர்ஜி இருக்கு, பயங்கரமான எனர்ஜி இருக்கு. இந்த ஆண்டவர் ஒரே அவருடைய வார்த்தையின் வல்லமையால படைத்த இந்த பூமியில அவ்வளவு எனர்ஜி இருக்குங்க. so much of energy. படைக்கப்பட்ட ஒண்ணுலயே இவ்வளவு எனர்ஜி இருக்கும்னா படைத்தவரில் எவ்வளவு எனர்ஜி, எவ்வளவு சக்தி இருக்கும் யோசித்து பாருங்களேன். ஆண்டவருடைய வல்லமை அளக்க முடியாது. கார் என்ஜினை இத்தனை ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்லிட்டு, இத்தனை குதிரை சக்தி அப்படின்னு சொல்லிட்டு அதை அளப்பாங்க. ஆண்டவருடைய வல்லமை எந்த குதிரை சேர்த்து வச்சு அளப்பீங்க? அவருடைய வல்லமை மிகப்பெரியது. அது மலைகளை தவிடுபொடியாக்கி குன்றுகளை பதற்கொப்பாக்குகிற வல்லமை, உங்களுடைய கட்டிகளை மறைய பண்ணுகிற வல்லமை. நீங்க என்ன பிரச்சனையில் இப்ப போயிட்டு இருக்கீங்க, அந்த பிரச்சனை அப்படியே காணப்படாமல் பண்ணுகிற ஒரு வல்லமை. ஆண்டவர் மூச்சு விட்டாராம், மேல் மூச்சு வாங்கி கீழ் மூச்சு விட்டாராம், கடல் ரெண்டா பொளந்துருச்சு. தம் நாசியின் சுவாசத்தினாலே செங்கடலை பிளந்தவரை துதியுங்கள். என்ன ஒரு எனர்ஜி, என்ன ஒரு பவர்! இந்த பவரை, இந்த ஆண்டவருடைய வல்லமையை நீங்க ஆக்சஸ் பண்ணணும்னா, அது உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கணும்னா, விசுவாசமே கர்த்தருடைய வல்லமையை அனுபவிப்பதற்கு வழி உண்டாக்குகிறது. Amen. You can access this mighty power. இந்த மலைகளை தவிடுபொடியாக்குகிற இந்த வல்லமை, அதை நீங்க எப்படி நீங்க ஆக்சஸ் பண்ண முடியும்? அதை நீங்க எப்படி உங்க வாழ்க்கையில வர்றதுக்கு நீங்க வழி திறக்க முடியும்னா விசுவாசத்து மூலமா தாங்க. In fact, the power of God can identify faith. ஆண்டவருடைய வல்லமைக்கு ஒரு தன்மை இருக்குது. விசுவாசம் எங்கேயோ அது ஆட்டோமேட்டிக்கா அடையாளம் காணும். அடையாளம் கண்டு அங்க வந்து அது அற்புதத்தை செஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்கா. Amen. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் பயங்கர அற்புதங்களை நடப்பித்துக் கொண்டிருந்தார். குருட்டு கண்ணை திறந்தார், செவிட்டு செவிகளை திறந்தார், ஊமையை பேச வச்சார், முடமானவனை நடக்க வச்சார், செத்தவனை உயிரோடு எழுப்பினார், செவிட்டு செவிகளை திறந்தார். இதனால அவர் எங்க போனாலும் பயங்கர கூட்டம், திரள் கூட்டம். அவரை ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும்னா அவர் முடியாதுன்னு சொல்லல, கூட்டம் அப்பேற்பட்ட கூட்டம். இப்போ அங்க ஒரு பெண், பெரும்பாடுள்ள ஸ்திரீன்னு சொல்லப்பட்டிருக்கு. 12 வருடங்களாக அவங்களுக்கு உதிரப்போக்கு, அதாவது ரத்தம் அவங்க சரீரத்திலிருந்து போயிட்டே இருக்கு எப்பொழுதும். அப்ப நான் யோசித்து பாருங்க, லைஃப் வாஸ் கோயிங் அவுட் ஆஃப் ஹர். அவங்களுக்குள்ள இருந்து ஜீவன் ஒவ்வொரு நொடி பொழுதும் போய்கொண்டே இருந்தது. எவ்வளவு வேதனை! இப்ப ஆனா இந்த அம்மாவுக்குள்ள என்னன்னா, நான் மட்டும் போய் ஏசப்பாவை தொட்டுட்டேன்னா எனக்கு அற்புதம் நடந்துரும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு ஏக்கம். இப்போ ஏசப்பா வர்றாருன்னு கேள்விப்பட்டு வர்றாங்க, ஊருக்கு வர்றாருன்னு கேள்விப்பட்டதும் அவரை மட்டும் நான் தொட்டனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க.
அங்கே வந்து பார்த்தா பயங்கர கூட்டம். இந்த அம்மாவுக்கு ஏற்கனவே 12 வருஷமாக ரத்தம் போயிட்டு இருக்கு. ஒரு சகோதரி சில வாரங்களுக்கு முன்பாக வந்து அருமையான ஒரு சாட்சியை சொன்னார்கள். அந்த சகோதரிக்கு எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, நம்முடைய டெஸ்டிமனிஸில் போய் பார்த்தீங்கன்னா இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு 15 வருஷமோ 18 வருஷமோ எக்ஸாக்ட் எனக்கு ஞாபகம் இல்லை. இதே போல அவர்களுக்கும் உதிரப்போக்கு ஒரு மாதத்தில் 20 நாட்கள் ரத்தம் போய்கொண்டே இருக்குமா. எவ்வளவு வேதனை. அநேக மருத்துவர்களை பார்த்திருந்தார்கள், பலவிதமான மெடிக்கேஷன் எடுத்திருந்தாங்க, மருந்துகளை எடுத்திருந்தார்கள். ஆனால் ஒரு சுகமும் உண்டாகவில்லை, ஒரு மாற்றமும் நடக்கவில்லை. ஆனால் இந்த சகோதரி மார்ச் மாதம் நடந்த ஹீலிங் அண்ட் பிரேக் த்ரூ மீட்டிங், அந்த அற்புத சுகமளிக்கிற கூட்டத்திற்கு வந்திருந்தார்கள். ஒரே ஒரு ஜெபம், இயேசுவின் ஒரே தொடுதல், அந்த மகளுக்கு அந்த கணமே சுகம் உண்டானது. மார்ச் மாதம் ஹீலிங் அண்ட் பிரேக் த்ரூ மீட்டிங் அட்டென்ட் பண்ணாங்க. ஏப்ரல் மாதம் அவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதம் அவர்களுக்கு வெறும் 5 நாட்கள் நார்மலாக அவர்களுக்கு உதிரப்போக்கு இருந்ததாம். இயேசு கிறிஸ்து வேதாகம நாட்களிலே செய்த அற்புதங்களை நம் மத்தியிலும் இன்றும் நம் சபையிலும் செய்து கொண்டிருக்கிறார் என்பது எவ்வளவு ஒரு சந்தோஷமான செய்தி. ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் அநேகரை விடுவித்து சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு நான் துதிகன மகிமையாவற்றையும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு நான் துதிகன மகிமையாவற்றையும் நான் ஏறெடுக்கிறேன். இப்பொழுது இந்த 12 வருடமாக இப்படி உதரப்போக்கு போய்கொண்டே இருந்த ஸ்திரீ வர்றாங்க ஏசப்பாட்ட. எப்படியாவது அதை தொட்டுட்டுனா எனக்கு சுகம் வந்துடுயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை. அவங்க வந்துட்டு அந்த கூட்டத்தில் ஏற்கனவே அவங்க சரீரத்தில் கொஞ்சம் தான் எனர்ஜி இருந்திருக்கும், எல்லா சத்தும் போயிட்டு இருக்கு. ஆனா இருக்கிற எல்லா எனர்ஜியும் அவங்க சேர்த்து அந்த கூட்டத்தை தள்ளி போய் ஏசப்பாவோட வஸ்திரத்தின் தொங்கலை, ஏசப்பாவை கூட இல்லைங்க, அந்த வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டாங்க பாருங்க. தொட்டதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர் அவங்க மேல இறங்கி அந்த நொடி பொழுதே அவங்களுக்கு சுகம் வந்தது. ஹல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க, இதில் என்ன மேட்டர்னா, உடனே ஏசப்பா திரும்பி பார்த்து என்னை யார் தொட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சீஷர்களுக்கெல்லாம் ஷாக் ஆயிடுச்சு. ஆண்டவரே, ஐயா, போதகரே, ரபாய், எஜமானே, ஐயா, நூற்றுக்கணக்கான திரள் கூட்டமான ஜனங்கள் உங்களை சூழ்ந்து கூட்டம் நெருக்கிட்டு இருக்கு. இந்த நெரிசல்ல யாரும் உங்களை தொட்டாங்கன்னு எப்படிங்க தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப ஏசப்பா சொல்றாரு, இல்ல, யார் என்ன தொட்டது, எனக்குள்ள இருந்து வல்லமை புறப்பட்டு பாய்ந்ததை நான் உணர்ந்தேன் அப்படிங்கிறார். He's telling, I felt power go out of me. ஐயா, இப்ப பாருங்க, ஏசப்பா apparently அவர் வேற யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கிறார், அவர் வேற யாருக்கோ சுகம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த பக்கமா திரும்பி யாருக்கோ அற்புதம் பண்ணிட்டு இருக்கிறாரு, யாரையோ தொட்டுட்டு இருக்கிறாரு, யாருக்கோ ஒரு விடுதலையை கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஆனா இந்த அம்மா எங்கே ஒரு சந்துல வந்து அவருடைய ட்ரெஸ்ஸை தான் தொட்டாங்க. அவர் அந்த பக்கம் இன்னொருத்தருக்கு ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாரு. வல்லமை இந்த பக்கமா புறப்பட்டு போய் அந்த அம்மா ஆட்டோமேட்டிக்கா சுகமாக்கிருச்சு. For a moment it looks like the power that was in Jesus Christ acted independent of him. Even Jesus was not conscious of that. It looks like that. ஏசப்பாவுக்கே தெரியல யார் தொட்டதுன்னு. அவர் அங்க இன்னொரு பதருக்கு கண்ணை திறந்துட்டு இருந்தாரா, இல்ல அங்க இன்னொரு குஷ்டரோகிய சுகமாக்கிட்டு இருந்தாரான்னு தெரியல. அவர் அங்க பேசிட்டு இருக்காரு, வல்லமை பாட்டில் ஆட்டோமேட்டிக்கா இங்க புறப்பட்டு போயிருச்சு. உடனே ஏசப்பா அந்த ஸ்திரியை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுகிறாரு, மார்க் 5:34, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படிங்கிறாரு. அப்பனா என்னன்னா, இந்த ஸ்திரீக்குள்ள விசுவாசம் இருந்திருக்கு. இப்ப ஏசப்பாவுக்குள்ள இருந்த அந்த வல்லமை இந்த ஸ்திரீக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பார்த்ததும் வல்லமை பாட்டில் ஆட்டோமேட்டிக்கா புறப்பட்டு போயிடுச்சு. You see, when the power in Jesus Christ located the faith in this woman, the power just went and healed her. இந்த ஸ்திரீக்குள்ள விசுவாசத்தை பார்த்ததும் வல்லமை பாட்டில் ஆட்டோமேட்டிக்கா, ஏசப்பா அங்க இன்னொரு ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, வல்லமை ஆட்டோமேட்டிக்கா புறப்பட்டு போய் இந்த அம்மாவை சுகமாக்கிருச்சு. Because the power of God identifies faith. கர்த்தருடைய வல்லமை விசுவாசத்தை அடையாளம் காண்கிறது. உங்கள்கிட்ட மட்டும் விசுவாசம் இருந்துச்சுன்னு வைங்களேன், வல்லமை ஆட்டோமேட்டிக்கா வந்து அற்புதத்தை பண்ணிட்டு போயிருங்க. ஓ மாக்கோ ஷாண்டாராபாயா. You want to access the power of God?
you can access it through faith. ஆண்டவரே, இந்த நான் பிரச்சனையில் இருக்கேன், இந்த நெருக்கத்தில் இருக்கேன், இந்த வேதனையில் இருக்கேன், இந்த சூழ்நிலையில் இருக்கிறேன், எனக்கு உங்க வல்லமை அனுப்பி ஒரு அற்புதத்தை பண்ணுங்க. ஐயா, வல்லமை ஆக்சஸ் பண்ணுமா? ஆண்டவருடைய வல்லமை உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கணுமா? ஆண்டவருடைய வல்லமை உண்டு பண்ணுகிற மகத்துவத்தை உங்க வாழ்வில் நீங்கள் பெற்று அனுபவிக்க வேண்டுமா? அதை விசுவாசத்தின் மூலமாகத்தான் நீங்கள் செய்ய முடியும். The power that breaks the mountains, மலைகளை பெயர்க்கிற அந்த வல்லமை, குன்றுகளை தவிடுபொடியாக்குகிற அந்த வல்லமை, கட்டிகளை மறைய பண்ணுகிற வல்லமை, கட்டுகளை சுக்கு நூறாக உடைக்கிற அந்த வல்லமையை நீங்க உங்க வாழ்க்கையில பெற்று அனுபவிப்பதற்கு விசுவாசம் வழி உண்டாக்குகிறது. கர்த்தருடைய கை குறுகி போலங்க. நிறைய கர்த்தரின் கை எப்படி குறுகி போகும்? அவருடைய கை குறுகி போல இன்னைக்கு நிறைய பேரோட விசுவாசத்தின் கை தான் குறுகி போயிருக்கு. ஆனா அந்த ஸ்திரீயோட விசுவாசத்தின் கை நீளமா இருந்துச்சு. அதை நீட்டி ஏசப்பாவோட வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டாங்க. பவர் பாட்டில் ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு. ஏசப்பா அங்கே ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு, வல்லமை வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சுகமாக்கிட்டு வந்துருச்சு. உங்கள்கிட்ட மட்டும் விசுவாசம் இருந்துச்சுன்னு சொன்னா, the power of God will identify and locate the faith in you and perform a miracle. உங்கள்கிட்ட விசுவாசம் இருந்துச்சுன்னா ஆண்டவருடைய வல்லமை அந்த விசுவாசத்தை அடையாளம் கண்டு வந்து அற்புதம் பண்ணிருங்க. இன்னைக்கு நிறைய பேர், நான் விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறேன் ஐயா, நான் விசுவாசத்தோடு காத்திருக்கிறேன் பாஸ்டர். ஏன்னா விசுவாசத்தை பார்க்க முடியாது பாருங்க. அதனால அப்படியா சொல்லிட்டு அப்படியம்மா ஏமாத்திடலாம். என்ன விசுவாசத்தை தோண்டி எடுத்தா பார்க்க போறாங்க, விசுவாசம் இருக்கு இல்லைன்னு எப்படியா தெரியும்? Friend, you know what something? Though faith is invisible, it is seeable. Sounds like a paradox. How can something that is invisible can still be seeable? விசுவாசம் கண்ணுக்கு தெரியாததா இருந்தாலும் அது காணப்படக்கூடியதாக இருக்கிறது. என்ன பாஸ்டர் சொல்றீங்க? கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் எப்படி அதை காண முடியும்? பார்க்கறதுக்கு குழப்பமா ஒரு ஐரணி போல ஒரு பாரடாக்ஸ் மாதிரி இருக்குது. ஆனா அதுதான் உண்மை. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, விசுவாசத்திலே நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் ஐயா, நான் விசுவாசத்திலே நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு, விசுவாசம் மட்டும் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பா பார்க்க முடியாம இருக்காது. If ever faith exists in you, that faith is actually seeable. விசுவாசம் ஒரு நபராக இல்லாதபடினால இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசம் என்னங்கிறத புரியாம இருந்துக்கிறாங்க. ஒருவேளை உங்களுக்கு விசுவாசம்னு பேர்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். நான் பேசி கொண்டிருக்கிறது எபிரேயர் 11 சொல்லப்பட்டிருக்கிற விசுவாசம். அந்த விசுவாசத்தையும் பார்க்க முடியும்னு நான் சொல்றேன். இப்ப நீங்க யோசிக்கிறீங்க, பாஸ்டர் எப்படிங்க விசுவாசத்தை பார்க்க முடியும்? விசுவாசம் ஒரு நபரா இருந்தா கூட்டிட்டு போய் ஸ்டுடியோல உட்கார வச்சு லைட் எல்லாம் போட்டு ஒரு போட்டோ பிடிக்கலாம், இல்ல கூட நின்று ஒரு செல்ஃபி எடுக்கலாம். எப்படி பாஸ்டர் இந்த விசுவாசத்தை பார்க்க முடியும்? ஐயா, விசுவாசத்தை புகைப்படம் எடுத்து பார்க்க முடியாது. ஆனால் விசுவாசத்தின் கிரியை எங்கெல்லாம் காணப்படுகிறதோ அங்கெல்லாம் விசுவாசத்தின் முகத்தை பார்க்கிறீர்கள். You cannot take faith to a studio and take a portrait image of faith, but every time you see an act of faith, you see the face of faith. விசுவாசத்துக்கு முகம் இருக்கு. ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? விசுவாசத்துக்கு முகம் இருக்கு. சத்தமா சொல்லுங்க, விசுவாசத்தை பார்க்க முடியும் பிரதர். எப்படி பாஸ்டர் விசுவாசத்தை பார்க்க முடியும்? மோசே ஐயா அந்த செங்கடலுக்கு முன்னால கோலை தூக்கிட்டு நின்னார்ல, அப்ப அங்க விசுவாசத்தை நான் பார்க்கிறேன். ஒரு பெரிய ராட்சத நிக்கிறான், ஒரு கல்லை தூக்கிட்டு அவனை நான் கரடிய மாதிரி முடிச்சுட்டு வரேயா அப்படின்னு சொல்லிட்டு போனார். பார்த்தீங்களா அந்த சின்ன தாவீது? அங்க விசுவாசத்தின் முகத்தை நான் பார்க்கிறேன். Every time you see an act of faith, you see the face of faith. விசுவாசத்தின் கிரியை செயலை எங்கெல்லாம் பார்க்கிறீங்களோ அங்கெல்லாம் விசுவாசத்தின் முகத்தை பார்க்கிறீங்க. அதுதாங்க விசுவாசத்தின் உருவம். விசுவாசம் பார்க்கப்பட முடியாத ஒண்ணு இல்லைங்க. அது கண்ணுக்கு தெரியாத ஒன்றாக இருந்தாலும் அது காணப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், இந்த பள்ளத்தாக்கு முழுவதும்
தண்ணீரால நிரம்பும் அப்படிங்கிறாரு. என்னது? காத்து வராது, மழையும் வராது, ஆனா இந்த காஞ்ச பள்ளத்தாக்குல தண்ணி வந்துருமா? அது எப்படி பிரதர்? அது எப்படி பாஸ்டர்? எப்படி ஆண்டவரே? வசனம் தெரியாதுன்னு சொல்லாதீங்க, இது ரொம்ப ஃபேமஸான வசனம், பார்த்துக்கோங்க. அது விசேஷமா பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறவங்களுக்கு இந்த வசனம் அத்துப்படி. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் பள்ளத்தாக்கு முழுவதும் தண்ணீரால் நிரம்பும் என்று சொன்ன தெய்வமே, எனக்கு வேலை இல்லை, சம்பளம் இல்லை, ஆனாலும் எனக்கு இந்த பொருளாதாரத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய. என்ன தெரியுமா இதுல விஷயம்? இந்த 2 ராஜாக்கள் 3:17 தான் ரொம்ப ஃபேமஸ். Most often the highlight is, you shall not see the wind or the rain, but the valley shall be filled with water. What people miss often is the preceding instruction. What is that? Dig ditches. அப்படியே வாசிட்டே வந்துட்டு 2 ராஜாக்கள் 3ல வந்துட்டு டமால்னு 17வது வசனத்துக்கு ஜம்ப் பண்ணிட்டாங்க. ஆனா என்னன்னா, அதுக்கு முன்னால 16வது வசனம் ஒன்று இருக்கு. எது முன்னால்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 16க்கு அப்புறம் தான் 17 வருது. நீங்கள் படித்தப்போ எது முன்னால் வந்துச்சு? 16ஆ 17ஆ? எது வந்துச்சு ஃபஸ்ட்டு? 16ஆ? நீங்கள் படித்தப்போ 16 தான் வந்துச்சா? 16க்கு அப்புறம் தானே 17? ஓகே. அப்போ அதுக்கு முன்னால் 16 தான் வருது, கரெக்டா? அப்போ 16 என்ன சொல்லுது? 2 ராஜாக்கள் 3:16 சொல்லுகிறது, கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். அதை சொன்னதுக்கு அப்புறம் தான், அப்புறம் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கபாக்குன்னு 17வது வசனத்தை பிடிச்சிட்டோம், 16 விட்டுட்டோம். நாங்கள் எங்களுக்கு பிடிக்காதெல்லாம் பார்த்தா கண்ணை முடிக்குவோம், இல்லைன்னா ஜம்ப் பண்ணிடுவோம், இல்லை ஸ்கிப் பண்ணிடுவோம். நிறைய பேர் பைபிள் படிக்கும்போது ஸ்கிப்பை வச்சுக்கிட்டே சுற்றுறாங்க. வந்து டமால் டமால், இது நமக்கு பிடிக்காது, ஸ்கிப். இல்லை ஐயா, காத்து வராது, மழை வராது, ஆனா பள்ளத்தாக்கு தண்ணியால நிரம்பும். ஏன்னா this is the supernatural act of God. Your miracle is not going to have a natural origin. உங்க அற்புதத்துக்கு இயற்கையின்படியான ஒரு ஆரம்பம் இருக்க போவது கிடையாது. ஏன்னா அதனால தான் அதுக்கு பேர் அற்புதமே. இன்னைக்கு நிறைய பேர் அற்புதத்தை, அது எப்படி அது நடக்க முடியும் ஐயா? அது வந்துட்டு நீங்க உங்களால ரீசன் பண்ண முடிஞ்சதுன்னா, அதை புரிஞ்சு கொள்ள முடிஞ்சதுன்னா அது அற்புதமே கிடையாது. இட் இஸ் கால்டு மிரக்கிள் ஃபார் எ ரீசன். அது அற்புதம்னு சொல்றதுக்கே ஒரு காரணம் இருக்குங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதனால தான் அது அற்புதம். சிலர் அது எப்படி 24 மணி நேரத்தில் இது நடக்க முடியும், அது இப்படி இப்படி அது இப்படி, அதனால தாங்க அது அற்புதம். இஃப் யூ ஆர் ஏபிள் டு ரீசன் அவுட், இட்ஸ் நாட் எ மிரக்கிள். It's called a miracle for a reason. Because you cannot reason a miracle. Amen. Don't try to find an explanation for the miracle. How can this valley be filled with water when there is no rain and when there is no wind? Well, that's a supernatural act of God. ஐயா, காத்து இல்லாம மழை இல்லாம எப்படிங்க பள்ளத்தாக்கு தண்ணியால நிரம்பும்? ஏதாவது ஒரு வழியில வர வேண்டும் அல்லவா? ஆண்டவர் சொல்றாரு, அற்புதம்னா அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் இல்லையா? Your miracle, my friend, நீங்க என்ன அற்புதத்துக்காக காத்து கொண்டிருக்கீங்கன்னு தெரியல, but I can prophesy you something. That miracle is not going to have a normal, natural origin. Shout hallelujah. Ba shine komo kodo raba sadaraya thora kamandorola seya. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த எக்ஸ்பிளனேஷன் இல்லாத, அந்த புரிந்து கொள்ளப்பட முடியாத, அந்த விசித்திரமான, புத்தி கெட்டாத அந்த அற்புதத்தை நான் பண்ண போறேன். ஆனால் உன் புத்தி கெட்டக்கூடிய சாத்தியமான சிம்பிளான ஒன்றை நீ பண்ணணுங்கிறார். Because God is going to do the supernatural, but you got to do the natural. இயற்கைக்கு அப்பாற்பட்டதை கர்த்தர் செய்வார், இயற்கையின் மண்டலத்துக்குரியதை நீங்க செய்யணும்னு ஆண்டவர் சொல்றார். எப்பயுமேங்க சிம்பிளானது நம்மளுது, கஷ்டமானது ஆண்டவரோட ரோல். என்ன பிரதர் சொல்றீங்க? கடலுக்கு முன்னால போய் கோலை பிடிக்கிறது ஈஸியா, இல்லை மேலையும் கீழே மூச்சு எடுத்து விட்டு நாசின் சுவாசத்தில் கடலை 2 புழக்கிறது ஈஸியா? ஆண்டவர் வந்துட்டு, எப்பா கோலை நான் பிடிச்சிக்கிறேன்,
அப்படியே போய் மூச்சு விட்டு கடலை பிளந்துக்கிட்டே போங்க அப்படின்னு மோசேட்ட சொன்னாரா? இல்லை, அவர் என்ன சொன்னார்னா, கடலை பிளக்கிற வேலையை நான் பண்ணுறேன், கோலை மட்டும் நீ பிடிங்கிறார். இட்ஸ் ஆல்வேஸ்ல இதை எப்பயுமே ஆண்டவர் கஷ்டமானதை அவர்கிட்ட எடுத்துடுவார். கஷ்டம்னா அவருக்கு கஷ்டம் இல்லை, உங்கள் பார்வையில் அசாத்தியமாக தோன்றுகிறதை அவர் தம்முடைய பொறுப்பாக எடுத்துக்கொள்ளுகிறார். ஆனால் உங்கள்கிட்ட சிம்பிளான வேலையை கொடுக்குறார். என்ன சொல்கிறாரு? வாய்க்காலை தோண்டுங்கிறார். இது கஷ்டமா? இட்ஸ் a simple thing. My friend, it is faith that connects the natural to the supernatural. விசுவாசமே இயற்கைக்குரிய மண்டலத்தையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அசாதாரணத்தையும் இணைக்கிறது. வாய்க்காலை தோண்டுவது, வாய்க்காலை வெட்டுவது இயற்கையான ஒரு காரியம். ஆண்டவர் சொல்றார், அதை பண்ணுங்கிறார். You know what? Always an act of faith is a natural thing. விசுவாசத்தின் கிரியைங்கிறது எப்பயுமே அது ஒரு இயற்கையின்படியான ஒரு சாதாரணமான ஒரு காரியம். காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசத்தை காம்ப்ளிகேட் பண்ணிடுறாங்க. No, faith is a very natural thing. வாய்க்காலை தோன்றது நேச்சுரல் திங்கா, சூப்பர் நேச்சுரல் திங்கா? வாய்க்காலை தோன்றது ரொம்ப நேச்சுரலானது, இயற்கையின்படியானது, சாதாரணமான ஒரு வேலை. விசுவாசம் என்பது எப்பொழுதுமே இயற்கைக்குரிய காரியம். இரண்டாவது, விசுவாசம் என்பது அது சாத்தியமானது. It is always a possible thing, not necessarily a comfortable thing to do. விசுவாசத்தின் கிரியைங்கிறது கம்ஃபர்டபுளான கிரியை இல்லை. என்னையா தோண்டிக்கிட்டு இருக்கீங்க? வாய்க்கால் வெட்டிக்கிட்டு இருக்கோம். என்ன பள்ளத்தாக்கு காஞ்சு கருவாடா கறக்கு, மழை இல்லை, ஒன்றும் இல்லை, காஞ்ச பூமியில் போய் தோண்டிக்கிட்டு இருக்க. வரும் தண்ணி, எப்படியா வரும்? காற்றுள்ள வரும், அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஆனால் அது இம்பாசிபிள் இல்லை, செய்யக்கூடியது தான். ஐயா, உங்க அற்புதத்தை நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு, தண்ணி வரும், ஆனா நீ வாய்க்காலை வெட்டுங்கிறார். என்னது? வாய்க்காலை வெட்டு. இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசத்தில் என்ன பேசுறாங்கன்னா, வாயில தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, வெறும் வாயில பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. வாய் பேச்சு தான் ரொம்ப போயிட்டு இருக்கு. வாய்க்காலை தோண்டுனா இவங்க வாய்க்காலை தான் தோண்டிக்கிட்டு இருக்காங்க. என்னது? வாயில காலை தோண்டிக்கிட்டு இருக்காங்க. வாய்க்காலை தோண்டல, வாயில தான் தோண்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன பிரதர் பண்ண? ஓ, நான் வாயிலேயே பில்டப் பண்ணி, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு, அதுக்காக வெறும் வாயிலேயே தோண்டிக்கிட்டு இருந்தா எப்படி? ஆண்டவர் என்ன வாயிலேயே காலை தோண்டினாரு? ஆண்டவர் வாய்க்காலை தோண்டுன்னு தெளிவா சொல்லியிருக்கிறார். பக்கத்தில் ஒரு 2 பேரை பார்த்து சொல்லுங்க, வாய்க்காலை தோண்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்கார். ஹalleluya. Friend, faith is seeable. விசுவாசம் காணப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், நான் தண்ணி அனுப்பலான் இருக்கேன், ஆனா உன் கையில் இன்னும் நான் அந்த மண்வெட்டியை பார்க்கலேங்கிறார். எடுங்க. உடனே எடுத்துட்டு பின்னால் பேக் யார்டுக்கு போயிடாதீங்க. பின்னால் தோண்ட ஆரம்பிச்சிட்டேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு குழியை வெட்டிட்டு வந்துடாதீங்க அடுத்த வாரம். அவங்களுக்கு ஆண்டவர் வாய்க்காலை தோண்ட சொன்னார். ஆனால் உங்கள் அற்புதத்துக்கு ஆண்டவர் நீங்கள் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறார். பொருளாதார அற்புதம் வேண்டுமா? ஒருவேளை ஆண்டவர் உங்களை விதைக்க சொல்லலாம். சுகம் வேண்டுமா? தலைவலி வந்ததுமே எடுத்து பேராசிட்டமால உள்ளே போட்டுறது, நாளை முழுங்கினீங்கன்னா எங்கள் விசுவாசத்துக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க? உங்கள் அற்புதத்திற்கான கிரியை என்ன? அதை நீங்கள் செய்யறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், take the shovel, I want you to dig trenches. I love the Christian Standard Bible. Christian Standard Bible என்ன சொல்லுதுன்னா, dig ditch after ditch in this wadi. அதாவது வாய்க்கால் மேல வாய்க்கால் மேல வாய்க்கால் மேல வாய்க்கால் மேல வாய்க்காலை தோண்டிட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேர், இல்ல பாஸ்டர் நான் செஞ்சு பார்த்துட்டேன் ஆனா ஒண்ணுமே நடக்கல. ஒரு தடவை செஞ்சதும் வரணும். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல வாய்க்காலை தோண்டாத, வாய்க்கால் மேல வாய்க்கால் மேல வாய்க்கால் மேல தோண்டிக்கிட்டே இரு. அப்படின்னா action after action upon action, an act of faith, an act of faith upon an act of faith, an act of faith. As you keep doing it, God is going to release a miracle for you, my friend. Hallelujah. இன்னைக்கு நிறைய பேர், அற்புதம் இங்கிருந்து வந்துருமா, கிழக்குல இருந்து வருமா, மேற்குல இருந்து வருமா, அந்த ஃப்ரெண்ட்கிட்ட இருந்து வருமா, எங்க மாமா மூலமா இந்த உதவி வந்துருமா, எனக்கு அங்கிருந்து இந்த ஒத்தாசை வந்துருமா? ஆண்டவர் சொல்றாரு, கிழக்குல இருந்து வராது, சொல்லுங்க, மேற்குல இருந்து வராது, வடக்குல இருந்து வராது, தெற்குல இருந்து வராது. நீ எதிர்பார்க்கிற விதத்தில் நான் செய்ய போறேன். காத்த பார்க்க மாட்டேன்.
மழையை பார்க்க மாட்டேன். காத்தை யாராவது பார்க்க முடியுமா? காத்தை ஃபீல் தான் பண்ண முடியும். அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, see, you may not feel your miracle yet. Don't wait for your feelings to give you some what do you call a heads up. Don't wait for your feelings, because God's miracles, they come out of the supernatural power of God. You don't have to necessarily feel like a miracle is about to happen. என்னது எதுவுமே நடக்கிற மாதிரியே தோணலையே, தோணாது. ஆனால் தோன்றும் திடீரென்று. இதுக்கு நிறைய பேர் அவங்க உணர்வுகளை சார்ந்து இருக்கிறாங்க. அற்புதமும் விசுவாசமும் உணர்வுகளை சார்ந்து இருக்காது. மழையும் காண மாட்டீர்கள் அப்படின்னா என்ன? மழையை பார்க்க முடியும். இன்னைக்கு நிறைய பேர் எதுவும் நடக்கிற மாதிரியே தெரியலையே. You may not see anything. You will not see the wind, meaning you will not feel anything. You will not see the rain, meaning you may not see anything. ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு முழுசும் தண்ணீரால் நிரம்பும். அப்படின்னா எதையும் ஃபீல் பண்ணாமல் இருக்கலாம், எதையும் பார்க்காம இருக்கலாம், ஆனாலும் உன் அற்புதம் உன்னோட தான் மாறப்போகுது. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் சொல்றாரு, கீப் டேக்கிங். ஐயா, விசுவாசம் விசுவாசம் விசுவாசங்கிறீங்க, கையில் மண்வெட்டியை காணோம், எடுத்து தோண்டுன்னு ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு நிறைய பேர் அற்புதம் அங்கிருந்து வரும் இங்கிருந்து வரும். இவங்க தோண்டினப்போ தான் தெரிஞ்சுது ஆண்டவர் தண்ணியை காலுக்கடியிலே வச்சிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் அற்புதத்தை காலுக்கடியிலே வச்சுட்டு ஊரே தேடிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஓடுறாங்க, இங்கே ஓடுறாங்க, அவங்க காலை பிடிக்கிறாங்க, இவங்க காலை பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியல அற்புதம் அடியிலே தான் இருந்துச்சுன்னு. ஆண்டவர் சொல்கிறார், நீ தோண்டும் போது உனக்கே தெரியாமல் சில ஊற்றுக்களை நான் உனக்குள்ளிருந்தே உன் காலுக்கடியிலிருந்தே நான் திறக்க போகிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். கையை தட்ட மாட்டேங்கிறீங்களே. ஷண்டா ராபாம் கோப்ரா காலா தூடரனே ஆம் தரன. My friend, in the Bible every miracle was preceded by faith. வேதாகமத்தில் எல்லா அற்புதமே அற்புதத்துக்கு முன்னாடி ஒரு விசுவாசத்தின் கிரியை இருந்துச்சு. எலிசா சொல்கிறார் நாமான்ட்ட போய் 7 தடவை முங்கு தண்ணியிலங்கிறார். தண்ணியில் 7 தடவை முங்கிறது பெரிய விஷயமாங்க. இந்த மனுஷனுக்கு உடம்பெல்லாம் குஷ்டரோகம். தீர்க்கதரிசி எலிசா சொல்கிறார், உனக்கு அற்புதம் நடக்கும், தண்ணியில் ஒரு 7 தடவை முங்குங்கிறார். இவரும் போய் ஆற்றுல 7 தடவை முங்குறார். 7ஆவது தடவை வெளியில் வந்த போது குஷ்டரோகம் சுத்தமாக போயிருந்துச்சு. ஹல்லேலூயா. அங்கே நான் விசுவாசத்தின் முகத்தை பார்க்கிறேன். ஆண்டவர் உன் தேசத்தை ஒரு தேசத்தில் உனக்கு கொடுப்பேன், தேசத்தின் நீளத்துக்கும் அகலத்துக்கும் நடங்கிறாரு. உடனே ஆபிரகாம் வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டார். தேசத்தின் நீளத்துக்கும் அகலத்துக்கும். என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்லை, டாக்குமெண்ட்டு சைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படி சைன் பண்ணுறீங்க? நடந்து. யாராவது என்னைக்காவது ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் நடந்து சைன் பண்ணியிருக்கிறீங்களா? ஆபிரகாம் ஐயா மட்டும்தான் அப்படி பண்ணியிருக்கிறார். ஷண்டாலா காரம். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், தேசத்தின் நீளத்துக்கும் அகலத்துக்கும் நீ நடன்ட்டார். இது எப்படி இருக்குன்னா, ஏதோ அவருக்கு காலுக்கு கீழே ஒரு ரப்பர் ஸ்டாம்பை வச்சு திஸ் ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு ஏப்ரஹாம், திஸ் ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு ஏப்ரஹாம், திஸ் ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு ஏப்ரஹாம். அவர் இருந்தது கூடாரத்துலையா. ஆனால் கையினால் கட்டப்படாத ஒரு தேசத்துக்காக அவர் காத்துட்டு இருந்தாரா. அந்த நடையில் நான் விசுவாசத்தை பார்க்குறேன். ஐயா, faith is seeable. விசுவாசம் காணப்படக்கூடியதாக இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட அந்த விசுவாசத்தை பார்க்குறாரா? விசுவாசத்தை மட்டும் ஆண்டவர் பார்த்துட்டாருன்னா அவருடைய வல்லம் ஆட்டோமேட்டிக்காக வந்து செயல்பட ஆரம்பிச்சிருங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் என்ன பார்த்து, பாஸ்டர் நான் என்ன விசுவாசத்தின் கிரியை செய்யணும்? ஜெபிங்க. ஆண்டவர் உங்கள்கிட்டே சொல்லுவார், நீங்கள் எதிர்பார்க்குற அற்புதத்துக்கு, அந்த பிரேக் த்ரூக்கு நீங்கள் என்ன விசுவாசத்தின் கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லுவார். அதை செய்யுங்க. இல்லைன்னா வசனத்திலிருந்து கற்றறிந்து கொள்ளுங்கள். God will tell you what you exactly have to do. பரலோகத்தின் தகப்பனே, இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் நம்முடைய கரம் வரட்டும். விசுவாசம் கேள்வினால் வருகிறது. இந்த நாளிலே வசனத்தை கேட்டிருக்கிறார்கள். விசுவாசம் அவர்களுக்குள்ளே தோன்றி இருக்கிறதுக்காக நன்றி. உங்களுடைய ரேமா விசுவாசத்தை அவர்களுக்குள்ளே விதைத்திருக்கிறதுக்காக நன்றி. என்ன செய்யணுமோ அதை செய்யணும். ஆண்டவரே, ஏதோ வாயில மட்டும் காலை வெட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது, வாய்க்காலை தோண்டும்படிக்கு எங்களை பலப்படுத்தும். We want to take the shovel. எல்லாரும் சொல்லுங்க, என் கையில் நான் மண்வெட்டி எடுத்து தோண்ட போகிறேன், நான் சும்மா நின்றுட்டு இருக்க போகிறதில்லை. அற்புதத்திற்காக ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை செயல் வீரர்களாக மாற்றி உம்முடைய அற்புதத்தை அவருடைய வாழ்வுகளை அனுபவிக்கும்
காணும்படிக்கு செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.